ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதிஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி பிசிபேலாபாத் அண்ட் தொட்டுக்கறதுக்கு மேட்சாக உருளைக்கிழங்கு கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல தலைன்னு சுட 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 இந்த பிசிபேலாபாத் போட்டுண்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு கறியும் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா நல்ல ஆப்டான சைட் டிஷ். இது ரொம்ப அருமையாக இருக்கும். இது ரெண்டுமே செய்ய போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். 1 டம்ளர் பச்சரிசி, 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, இதுதான் அளவு. எவ்வளோ போட்டாலும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிடுவோம். 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது 1க்கு 4 தண்ணி ஊற்றுவோம். ஓகேவா? அப்போ தான் நல்லா வேகும். 1 2 3 4 5 6 7 டம்ளர், அதாவது 6.25 வரும். 4னா 4 மடங்குனா நான் கொஞ்சம் ஜாஸ்தி 1/4 டம்ளர் ஜாஸ்தி விட்டுருக்கேன். இந்த வாஷ் பண்ண அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டு அளந்து வச்ச தண்ணியும் விட்டுட்டு குக்கருக்குள்ளே இறக்கிடுவோம். நல்லா சூப்பராக 4 to 5 விசில்ஸ் விட்டு குழைவாக வேக வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுப்போம் வாஷ் பண்ணி. இதில் சுட சுட தண்ணியை விட்டுட்டு நல்லா சாஃப்டாகட்டும். ஆறினப்புறம் கரைச்சி எடுத்து வச்சுப்போம். இப்போது இதுக்கு கறி நம்ம உருளைக்கிழங்கு பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை தோலை நல்லா சீவிட்டு இதை கட் பண்ணிட போகிறோம். தோலையும் சீவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. பாரு, இந்த மாதிரி நான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் விருப்பம் போல். இப்போ இது ரெடியாக எடுத்து பிசிபேலாபாத் பண்ணுறதுக்கு ஒரு பொடி பண்ணணும். இந்த பவுடர் தான் டேஸ்ட்டு வெரி இம்பார்ட்டண்ட். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணி 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது கூட 3 ஸ்பூன் தனியா சேர்க்குறேன். இந்த அளவுகள்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் பிகினர்ஸ் கூட சூப்பராக பண்ணலாம் பிசிபேலாபாத். 10லேருந்து 12 வரமிளகா, லாங் சில்லி நான் சேர்க்குறேன். ஸோ இது இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா வறுபட்டுடும். அதனால் நல்ல பொன்னிறமாக வறுத்து கொட்டிக்கோங்க. இந்த பொடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி வறுக்க போகிறோம். ஒன்று ஒரு டைமில் வறுப்படும். அதனால் இதெல்லாம் நான் சேர்த்துட்டு வறுக்கிறேன். நிறைய அளவில் பண்ணுறோன்னா இதெல்லாம் கூட தனித்தனியாக தான் வறுக்கணும். இப்போ அடுத்தது 10லேருந்து 12 லவங்கம், அதை விட டபுளான அளவில் பட்டை துண்டுகள், ஒரு 2 பே லீஃப் எடுத்துட்டு நல்லா பிச்சு போடுறேன், வறுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குங்கிறதுக்காக. 1 ஸ்பூன் பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசா, நம்ம இதெல்லாம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அளந்தோம்ல அதே ஸ்பூன் நல்லா வறுத்து அதையும் கொட்டிடுங்க. இப்போது 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டால் போரும். இதையும் வறுத்து போட்டுடலாம். கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக கொப்பரை சேர்ப்பாங்க. கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா நீங்கள் அதை துருவிட்டு சேர்த்துக்கலாம். இல்லைனா டெசிகேட்டட் கோக்னட் அது இருந்ததுனால லேசாக வறுத்து நிறம் மாறாமல் வறுத்து அப்படியே கொட்டிடணும். இப்போது இது நல்லா ஈரம் போக நான் வறுத்து நல்லா ப்ரௌனாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறட்டும். இப்போ இதே கடாயில் நம்ம இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போரும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் தாளித்து, கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்ல திக்கான கடாய் வச்சுட்டோன்னா ஒன்ஸு சூடாயாச்சுன்னா நம்ம சிம்லேயே வச்சு சமைச்சோன்னா ரொம்ப அருமையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, பிங்க் சால்ட்டு சேர்க்குறேன். நல்லா கலந்து விடுங்க. இது தட்டு போட்டு மூட வேண்டாம், ஏன்னா ஸ்டிர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்ததை பார்ப்போம். இப்போ பாருங்கள், சாதம் வெந்தாச்சு, எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சாச்சு. இப்போ பிசிபேலாபாத்துக்கு தாளிச்சிடலாம். 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டால் ஒரு டேஸ்ட்டு. இல்லைனா நம்ம குக்கிங் ஆயில் எது யூஸ் பண்ணுறோமோ விட்டுக்கலாம். கடுகு நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சப்புறம் கருவேப்பிலை போடுறோம். தாளிப்பு கடுகு மட்டும்தான். இது கூட முந்திரி பருப்பு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது கூட புளி கரைசலை சேர்க்க போகிறோம். நம்ம புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கொதிக்க விடணும். இது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அளவுக்கு இருக்கும் அளவு. ஓகேவா? 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி,
1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பொரியல் பார்ப்போம் என்ன ஆச்சுன்னு. போயிட்டு நம்ம கலந்து விட்டு காரப்பொடி சேர்த்துடுவோம். இதில் காரப்பொடி, சாம்பார் பொடி உங்கள் விருப்பம் போல் என்ன பொடி சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த புளிக்கரைசலில் ஒரு 50 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். கலந்து விடுங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்குறோம். ஸோ இப்போது இதை பொடிச்சிடலாம். இது நல்லா ஆறி இருக்குது இந்த பொடிக்கு. இப்போ இதுவும் பொடிச்சாச்சு. இப்போ இது கொதிச்சுன்னு இருக்கு. இதில் வந்து பொடியை சேர்க்கணும். ஸோ 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கோபுரம் மாதிரி குமிச்சு எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அளவு. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டு நம்ம அதில் ஆட் பண்ணுவோம். ஏன்னா லம்ஸ் எதுவும் தட்டாமல் இருக்கும், கட்டி தட்டாமல் இருக்கும். அதுக்காக லம்ஸ் க்ரியேட் ஆகக்கூடாது இல்லையா, அது கரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்றா பிளெண்ட் ஆகிடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொதிக்கட்டும். இது கூட நம்ம குழைவாக வடித்து வச்ச அந்த சாதம் பருப்பு கலவையை சேர்த்து விடலாம். கம்ப்ளீட்டாக ஃபுல் குவான்டிட்டியும் சேர்த்துருங்க. அந்த 1.25 வேக வச்சோம் இல்லையா அரிசியும் பருப்புமா, இது ஃபுல்லாக எல்லாத்தையுமே கலந்துட்டு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது எல்லாமே குக்கானது தான். ஒன்லி திங் கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்ட்டிக்கு வரணும். இப்போ மொத்தமாக உப்பு போட்டுடலாம். நம்ம உப்பே போடலை எதுலேயுமே. எப்பவுமே பிசிபேலாபாத்தில் வெஜிடபிள்ஸ் போடக்கூடாது. வெஜிடபிள்ஸ் போடாமல் தான் பண்ணுவோம். அதுதான் பிசிபேலாபாத். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் அந்த மாதிரி வேக வச்சு போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். பட் ஆக்சுவலி கர்நாடகாவில் போட மாட்டாங்க. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு நெய் சேர்த்துருவோம். வெஜிடபிள்ஸ் இல்லாமல் இந்த சாதம் பருப்பு இந்த பவுடர் இதுதான் முக்கியம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 8 to 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் அடுப்பை சின்னதாக வச்சுடுங்க. லோவில் வச்சு குக் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. செட் ஆகிடும். இப்போ பொரியல் வந்து ரெடி ஆகிடுது. கறி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுவோம். ஸோ அங்கே சாதமும் ரெடி ஆயாச்சு. பிசிபேலாபாத் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி கார்னிஷ் பண்ணிட்டோன்னா பரிமாறிடலாம். இப்போ சாதமும் அங்கே ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம அடுப்பை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி தலை இருந்தால் தான் ஆறினப்புறம் நல்லா கரெக்டான இதில் இருக்கும். கொத்தமல்லி தழையை தூவிட்டு இது மேலே நெய் போட்டுடுறோம். ஸோ பிசிபேலாபாத் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மணக்க ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். சாம்பார் சாதம்ங்கிறது வேறுங்க, இது பிசிபேலாபாத்துங்கிறது வேறு. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ இது பொரியல் ரெடி ஆயாச்சு. பிசிபேலாபாத் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை ரெண்டும் ரெடி. டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. சாம்பார் சாதம் வந்து வேறு மாதிரி பண்ணணும். அது நான் இன்னொரு வீடியோ போடுறேன். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். டேஸ்ட் பண்ணிடலாமா? எம்மி ரொம்ப டேஸ்டியாக ஆசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.